ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடலை பருப்பும் சுகரும் இருந்தால் போதும் இந்த மாதிரி லட்டு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது நான் 5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் சோக் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெய்யில் நட்ஸ் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் எந்த பவுலில் பருப்பு அளந்தேனோ அதுலேயே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாயில் பண்ண வச்சுட்டு கலர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்துட்டு கை பொறுக்கிற வரைக்கும் சூடு வந்துட்ட பிறகு லட்டு பிடிச்சி வச்சிடலாம். லட்டு ரெடி ஆகிடுச்சு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.